அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு நெட் வச்சு ரேப் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு அந்த நெட்டில் வச்சுட்டு நம்ம அதோட அளவு என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சி நம்ம அந்த மேலே அந்த பவ் கட்டுவோம் இல்லையா, அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அளவு கரெக்டாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இடத்த சிசர் வச்சு கட் பண்ணிடணும். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃப்ரில்ஸ் வர்றதுக்காக அந்த மாதிரி பொறுமையாக நம்ம எப்படி சாரீ ப்ளீட்ஸ் எடுப்போமோ அந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரில்ஸ் எடுக்கிறாங்க. பிளேட் சென்டரில் இருக்கணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ரில்ஸ் சுற்றி வர ஃப்ரில்ஸ் வந்து நீட்டாக ஒரே சைஸில் இருக்கும். ஒரு 10 inch 11 inch பிளேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர் நெட்டு தேவைப்படும். இப்போ ஃப்ரில் கரெக்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறாங்க, சேவ் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ரில்ஸை. டேப் தான், நார்மலான டேப் தான் போட்டு செக்யூர் பண்ணுறாங்க. நீங்கள் டேப் போட்டு செக்யூர் பண்ணும்போது தான் இந்த இடத்துல கீழே இந்த ஃப்ரில்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அப்போ தான் பவ் கட்டும் போதுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு விரிஞ்சிருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற நெட்டை வந்து கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கணுங்க. நம்ம இதில் கட் பண்ணுறது தான் நம்மளோட பிளேட்டோட அழகே இருக்குது. ஸோ கட் பண்ணுறது மட்டும் நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்மளோட விசேஷத்துக்கு நம்மளே எல்லாமே வாங்கி டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்ஸு இல்லை நெட்டு, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, எல்லாமே ஒரே பிளேஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ராதே கிருஷ்ணா செலிப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து அவங்க பவ் எடுத்து, இது ரெடிமேடு தான், நடுவில் ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா பவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த டேப் நீங்கள் வந்து எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கும்போது நீங்கள் டேப்பை எடுத்துகிட்டு பவ் திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சுட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். டேப் வேணும்னா ஒட்டலாம், இல்லைன்னா நீங்கள் வெறும் பவ் மட்டுமே கட்டி விட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்மளே டெக்கரேட் பண்ணணும், வெளியே ரொம்ப காசு கொடுத்து பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளேட் டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் தருவோம். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேங்க்யூ ஆல். பை பை. நாங்கள் 6th Street காந்திபுரமில் லொக்கேட் ஆகிருக்கோங்க, நியர் ஸ்ரீதேவி கார் பார்க்கிங். தேங்க்யூ.